குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் இப்போ 7வதா நம்ம பார்க்க போற சித்தர் கடுவெளி சித்தர் அவர்கள். இவருடைய பாடல்கள் மொத்தம் 34 வரிகள்ல ஒவ்வொரு பாடலும் அழகா சொல்லி இருக்காரு. பல்லவியோடு சேர்ந்து மொத்தமா 35 பாடல்கள். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஆனந்த களிப்பு அப்படிங்கிற தலைப்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான், பாவம் செய்யாதிரு மனமே. இதுதாங்க அந்த பாடல். பாவம் அப்படின்னா மனதாலும் உடலாலும் சொல்லாலும் பிறருக்கு தீமை விளைவிக்கும் செயல். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, என் மனமே, நீ ஒருவருக்குமே எந்த ஒரு சிறு பாவமும் செய்யாது இருப்பாயாக. ஏனெனில் நீ பாவம் செய்தால் யமன் கோபம் அடைவான். அவன் அவ்வாறு கோபப்பட்டு உடனே உன் உயிரை பறித்து கொண்டு சென்று விடுவான். அதனால் நீ சிறிதும் பாவம் செய்யாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது சரணங்கள் அப்படிங்கிற தலைப்புல பாடல்கள் ஆரம்பிக்குதுங்க. முதலாவது பாடல், சாபம் கொடுத்திடலாமோ, விதி தன்னை நம்மாலே தடுத்திடலாமோ, கோபம் தொடுத்திடலாமோ, இச்சை கொள்ள கருத்தை கொடுத்திடலாமோ. இதுதாங்க இந்த பாடல். இச்சை அப்படின்னா மிகுதியான ஆசை, அதாவது விருப்பம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மனமே, மற்றவர் நமக்கு தீமை செய்தால் அதற்காக நாம் அவர் வாழ்வே அழியும்படியாக சாபம் கொடுக்கலாமா? நிச்சயமாக கூடாது. விதி என்ற ஒன்றை நம்மால் தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. நம்மிடம் ஒருவர் கோபம் கொள்வதால் பதிலுக்கு நாமும் அவரிடம் கோபம் கொள்ளலாமா? கூடாது. பிறர் பொருள் மேல் ஆசை உண்டாக்கும் எண்ணத்தை பிறரிடம் நாம் வளர்க்கலாமா? கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 2, சொல் அரும் தூது பொய் மோசம் செய்தால் சுற்றத்தை முற்றாய் துடைத்திடு நாசம், நல்ல பத்தி விசுவாசம் எந்த நாளும் மனிதர்க்கு நன்மையாய் நேசம். இதுதாங்க இந்த பாடல். சுற்றம் அப்படின்னா உறவினர், நாசம் அப்படின்னா அழிவு, முற்றாய் அப்படின்னா முழுவதுமாய், விசுவாசம் அப்படின்னா நம்பிக்கை, நேசம் அப்படின்னா அன்பு. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மனமே நீ சொல்லுதற்கு அறிய, அதாவது சொல்லும் போதே பாவம் உண்டாக்கக்கூடிய தீய செயல்களான சூது, பொய், மோசம் இவற்றை செய்யாமல் விட்டு ஒழிக்க வேண்டும். சூது, பொய், மோசம் இம்மூன்று பாவ செயல்களையும் ஒருவர் செய்தால் அவருடைய உறவினர் அவரை விட்டு நீங்கி விடுவார்கள். இறுதியில் அவருக்கு அழிவுதான் உண்டாகும். இறைவனிடம் நல்ல பக்தியும் நல்ல நம்பிக்கையும் கொள்ள வேண்டும். மனிதர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும். மொத்தத்தில் நல்ல பக்தி, நல்ல நம்பிக்கை, நல்ல அன்பு இவற்றை கை கொண்டு இறைவனையும் மனிதர்களையும் நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 3, நீர்மேல் குமிழி இக்காயம், இது நில்லாது போய்விடு நீயறி மாயம், பார்மீதின் மெத்தவும் நேயம், சற்று பற்றாது இருந்திட பண்ணும் உபாயம். இதுதாங்க இந்த பாடல். காயம் அப்படின்னா உடல், பார் அப்படின்னா உலகம், நேயம் அப்படின்னா அன்பு, உபாயம் அப்படின்னா தந்திரம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மனமே, இந்த உடலானது நீர்மேல் தோன்றி மறையும் குமிழி போன்று நிலையற்றது. சில நாட்களில் இவ்வுடலை விட்டு உயிர் பிரிந்துவிடும். இந்த மாயத்தை நீ அறிந்து கொள்வாயாக. இவ்வுலக ஆசைகளில் நீ பற்று கொள்ளாமல் இருப்பாயாக. அங்கனம் நீ பற்று கொள்ளாதிருப்பதற்கு யோகம் செய்வதே நல்லதோர் தந்திரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 4, நந்தவனத்தில் ஓர் ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி. இதுதாங்க இந்த பாடல். நந்தவனம் அப்படிங்கிறது தாயின் கருப்பை, 4 மாதம் அப்படின்னா 10 மாதங்கள். இது தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் கால அளவு. தோண்டி அப்படின்னா உடல், குயவன் அப்படின்னா இறைவன், கூத்தாடுதல் அப்படின்னா மனிதன் தன் மனம் போன போக்கிலெல்லாம் சென்று சிற்றின்பத்தில் மூழ்குதல் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த
பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தாயின் வயிற்றில் 10 மாதம் தங்கி ஒருவன் இவ்வுலகில் பிறந்தான். பிறந்த பின்பு இறைவனை தியானிக்காமல் தேவையற்ற தீய பழக்கங்களுக்கு ஆளாகி தன் உடல் நலத்தை கெடுத்துக்கொண்டு பிறந்தது யோகம் செய்து இறை நிலையை அடைவதற்காகத்தான் என்னும் காரணத்தை அறிந்து கொள்ளாமலேயே அவன் வீணே இறந்துவிட்டான். மனமே, நீ அத்தகைய எளிய மனிதன் போல் இருந்து விடாதே, யோக பயிற்சி செய்து இறை நிலையை அடைவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 5. தூடனமாக சொல்லாதே, தேடும் சொத்துக்களில் ஒரு தூசு நில்லாதே, ஏடனை மூன்றும் பொல்லாதே, சிவத்து இச்சை வைத்தால் யமலோகம் கொல்லாதே. இதுதாங்க அந்த பாடல். தூடனை அப்படின்னா பழித்து பேசுதல், ஏடனை அப்படின்னா தீய செயல்கள், பொல்லாது அப்படின்னா தீயது, இச்சை அப்படின்னா பக்தி, விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மனமே, நீ யாரையும் பழித்து பேசாதே, நீ தேடி வைக்கின்ற சொத்தில் சிறு பகுதி கூட நிலையாக உன்னிடம் நிற்காது, தீயவற்றை பார்ப்பதும் தீயவற்றை கேட்பதும் தீயவற்றை சொல்வதும் ஆகிய ஏடனை மூன்றுமே பொல்லாதவை, எனவே அவற்றை செய்யாதே. சிவபெருமான் மேல் பக்தி வைத்தால் யமபயம் உன்னை நெருங்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 6. நல்ல வழிதனை நாடு, எந்த நாளும் பரமனை நத்தியே தேடு, வல்லவர் கூட்டத்திற்கூடு, அந்த வல்லலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டாடு. இதுதாங்க அந்த பாடல். நத்துதல் அப்படின்னா ஆர்வமுடன், வள்ளல் அப்படின்னா இறைவன். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மனமே, நீ எப்பொழுதும் நல்ல வழியையே நாட வேண்டும், எப்பொழுதும் எந்த நாளும் இறைவனை ஆர்வமுடன் தேட வேண்டும், மனம் மொழி மெய்யால் தூயவர்களாய் விளங்கும் நல்லவர்களுடன் விரும்பி சேர வேண்டும், யாவற்றையும் மனிதர்களுக்கு வாரி வழங்கும் வள்ளலாகிய இறைவனை நீ என்றென்றும் வணங்குவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 7வது பாடல். நல்லவர் தம்மை தள்ளாதே, அறம் நாளெட்டில் ஒன்றை நாடி தள்ளாதே, பொல்லாங்கில் ஒன்றும் கொள்ளாதே, கெட்ட பொய்மொழி கோள்கள் பொருந்தவில்லாதே. இதுதாங்க இந்த பாடல். அறம் 4 அப்படின்னா 4 × 8 32 அறங்கள். கோள் அப்படின்னா ஒருவரை பற்றி மற்றவரிடம் தவறாக சொல்லுதல். வில்லாதே அப்படின்னா விரும்பாதே. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மனமே, நல்லவர்களை ஒதுக்காதே, 32 அறங்களில் தலைமையான அறங்கள் 12 உள்ளன, அவற்றுள் ஒன்று கூட செய்யாமல் விட்டுவிடாதே, பொல்லாங்கு எதுவும் சொல்லாதே, ஒருவரை பற்றி மற்றவரிடம் அவதூறாக பேசும் செயலை எப்போதும் செய்யாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 8. வேத விதிப்படி நில்லு, நல்லோர் மேவும் வழியினை வேண்டியே செல்லு, சாதக நிலைமையை சொல்லு, பொல்லா சண்டால கோபத்தை சாதித்து கொள்ளு. இதுதாங்க அந்த பாடல். மேவும் அப்படின்னா கடைபிடிக்கும், சாதித்தல் அப்படின்னா யோகம் மேற்கொள்ளுதல். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மனமே, வேதம் கூறும் நல் வழியில் நிற்பாயாக, நல்லவர்கள் எவ்வழிகளை விரும்பி வாழ்வில் செல்கிறார்களோ நீயும் அவர்கள் செல்லும் வழியிலேயே செல்வாயாக, அனைவருக்கும் நல்லவற்றையே சொல்வாயாக, கோபம் என்பது அனைத்து பாவங்களுக்கும் காரணமானது, அதனை யோகம் செய்து நீக்குவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 9. பிச்சை என்று ஒன்றும் கொள்ளாதே, எழில் பெண்ணாசை கொண்டு பெருக்க மாளாதே, இச்சையது உன்னை ஆளாதே, சிவன் இச்சை கொண்டு அவ்வழி ஏறி மீளாதே. இதுதாங்க அந்த பாடல். எழில் அப்படின்னா அழகு, இச்சை அப்படின்னா ஆசை, விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மனமே, நீ பிச்சை என்று எந்த ஒரு பொருளையும் எவரிடமும் பெறாதே, அழகான பெண்மேல் ஆசை கொண்டு அழியாதே, ஆசை உன்னை ஆட்டும்படி அதற்கு அடிமையாகி விடாதே, ஆனால் சிவபெருமானை எவ்வாறேனும் காண வேண்டும் என்னும் ஆசையிலிருந்து மீண்டு விடாதே
விடாதே, தொடர்ந்து அவரை காண வேண்டும் என்னும் ஆர்வத்துடன் இருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 10. மெய்ஞான பாதையில் ஏறு, சுத்த வேதாந்த வெட்ட வெளியினை தேறு, அஞ்ஞான மார்க்கத்தை தூறு, உன்னை அண்டினோர்க்கு ஆனந்தமாம் வழி கூறு. இதுதாங்க இந்த பாடல். மெய்ஞானம் அப்படின்னா இறைவனை நாடும் அறிவு, அஞ்ஞானம் அப்படின்னா இறைவன் இருப்பதை மறுக்கும் அறிவு, அண்டினோர் அப்படின்னா நெருங்கினோர். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மனமே இறைவனை காண வேண்டும் என்பதுதான் மெய்ஞான பாதையாகும். நீ அந்த பாதையில் செல்வாயாக, வெட்ட வெளியாக திகழும் இறைவனை கண்டறிவாயாக. இறை நம்பிக்கை அற்றோர் கோரும் அஞ்ஞானம் உன்னிடத்தில் இருந்தால் அதனை உடனே தோண்டி எரிவாயாக. உன்னை நாடினவர்களுக்கெல்லாம் இறைவனுடனான உன் பேரின்ப அனுபவத்தை அவர்கள் மனம் ஏற்கும்படி கூறுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 11. மெய்குரு கடக்காதே, நன்மை மேன்மேலும் செய்கை மிக அடக்காதே, பொய்களை நடக்காதே, நல்ல புத்தியை பொய் வழி தனி நடத்தாதே. இதுதாங்க அந்த பாடல். மெய்குரு அப்படின்னா உண்மை குரு, சொற்கடக்காதே அப்படின்னா சொல்லை மீறி நடக்காதே. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மனமே உண்மை குருவின் சொல்லை என்றுமே மீறி நடக்காதே, நல்ல நன்மைகளை பிறருக்கு செய்வதை குறைத்து கொள்ளாதே, அந்த நற்செயலை பெருக்கிக் கொள்வாயாக, தெரியாத ஒன்றை தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளாதே, இறைவன் கொடுத்த நல்ல புத்தியை பொய்யான வழியில் செலுத்தி வாழ்வை வீணாக்கி கொள்ளாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 12. கூட வருவது ஒன்றில்லை, புழு கூடெடுத்து இங்கன் உலவுவதே தொல்லை, தேடரும் மோட்சம் எமது எல்லை, அதை தேடும் வழியை தெளிவோரும் இல்லை. இதுதாங்க அந்த பாடல். கூடு அப்படின்னா உடல், உலவுவது அப்படின்னா நடமாடுவது, மோட்சம் அப்படின்னா வீடு பேரு. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மனமே நம்முடன் இறுதி வரை வருவது ஒன்றும் இல்லை, புழு போன்ற துர்நாற்றம் வீசும் உடலை எடுத்து இவ்வுலகில் நடமாடுவது தொல்லை, தேடுவதற்கு அரிய வீடு பேற்றினை அடைவதே நமது எல்லை, அந்த அரிய வழியை தேடி தெளிவோர் இவ்வுலகில் எவரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 13. 5 பேர் சூழ்ந்திடும் காடு, இந்த ஐவர்க்கும் ஐவர் அடைந்திடு நாடு, முந்தி வருந்தி நீ தேடு, அந்த மூலம் அறிந்திடவா முத்தி வீடு. இதுதாங்க இந்த பாடல். மூலம் அப்படின்னா இறைவன், முத்தி அப்படின்னா வீடு பேரு. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மனமே இந்த உடல் ஐம்புலன்களால் சூழ்ந்த காடாகும், ஐம்புலன்களால் உமாதேவியாரின் கணவராகிய சிவபெருமானே நீ நாடு, அவரை எங்கனமேனும் வருந்தி தேடு, அந்த மூலப்பொருளை அடைந்து விட்டால் அதுவே முக்தி அடையும் வீடாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 14. உள்ளாக 4 வகை கோட்டை, பகை ஓட பிடித்திட்டால் ஆளலாம் நாட்டை, கள்ள புலன் என்னும் காட்டை வெட்டி கனலிட்டு எரித்திட்டால் காணலாம் வீட்டை. இதுதாங்க அந்த பாடல். கனல் அப்படின்னா நெருப்பு, அதாவது இங்க யோக பயிற்சி பற்றி சொல்லியிருக்காரு. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மனமே உன் உள்ளேயே காமம், குரோதம், மதம், மார்ச்சரியம் என்னும் 4 வகை தீய குணங்களை ஒருவரும் அசைக்க முடியாதபடி கோட்டையாக அமைத்துள்ளாய். ஆனால் இவ்வுடலானது நல்ல நாடு போன்றதாகும். இந்த 4 பகைகளையும் ஓட ஓட விரட்டினால் உடல் என்னும் நாடு நம் வசப்படும். அதற்கு மனமே நீ முதலில் என் வசப்பட வேண்டும். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்னும் 5 புலன்களும் கள்ள புலன்களாகும். ஏனெனில் மனிதனை அறிவு நிலை அடைய விடாமல் இவைதான் தடுக்கின்றன. இவற்றை மனதால் மட்டுமே வசப்படுத்த முடியும். மனதை தியானம் மற்றும் யோக பயிற்சியினால் மட்டுமே வசப்படுத்த முடியும். இவ்வழியில் அதனை வசப்படுத்தி இந்த 5 புலன்கள் என்னும் காட்டை கனலில் இட்டால் பேரின்பமாகிய வீடு பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். காசிக்கு ஓடில் வினை போமோ, அந்த கங்கை ஆடில் கதி தானும் உண்டாமோ, பேச முன் கண்மங்கள் சாமோ, பல பேதம் பிறப்பது போற்றினும்
போமோ. இதுதாங்க இந்த பாடல். முன் கண்மங்கள் அப்படின்னா முற்பிறவியில் செய்த வினைகள், பேதம் அப்படின்னா மேல் கீழ் என்னும் வேறுபாடு. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மனமே எண்ணற்ற பாவங்களை வாழ்நாளில் செய்துவிட்டு அதனை போக்கிக் கொள்ள காசிக்கு சென்றால் அந்த பாவங்கள் தொலையுமோ? தொலையாது. கங்கையிலே நீராடினாலாவது முக்தி கிடைக்குமா என்றால் கிடைக்காது. மற்றவரிடம் நம் பாவங்களை எடுத்து சொல்லி புலம்புவதால் பாவங்கள் தீருமா என்றால் அப்படியும் தீராது. நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்னும் வேறுபாடு மேற்கண்ட செயல்களை எல்லாம் நாம் செய்வதால் போகுமோ? போகாது. அவரவர் செய்த வினைகளின் பலன்களை அவரவரே அனுபவிக்க வேண்டும். வினைகளினின்றும் விடுபடுதல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 16. பொய்யாக பாராட்டும் கோலம் எல்லாம் போகவே வாய்த்திடும் யார்க்கும் போங்காலம் மெய்யாகவே சுத்த சாலம் பாரில் மேவ பொறிந்திடில் என்ன அனுகூலம். இதுதாங்க இந்த பாடல். கோலம் அப்படின்னா வடிவம், போங்காலம் அப்படின்னா மரணமடையும் காலம், பாரில் அப்படின்னா உலகில். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மனமே இவ்வுலகில் பலரும் பொய் வேடமிட்டு திரிகின்றனர். அது மட்டுமல்லாமல் ஒருவரின் புற தோற்றத்தை கண்டு மட்டுமே இவ்வுலகம் அவரை பாராட்டி கொண்டிருக்கிறது. இந்த பொய்க்கோலம் ஒருவன் இறந்து போகும் காலத்தில்தான் அழிகிறது. ஒருவன் மரணமடையும் காலத்தில்தான் தான் செய்த பாவங்களை எண்ணி வேதனைப்படும் நிலை வாய்க்கிறது. இதனால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை. இவையெல்லாம் சுத மாயை. இது போன்று பொய்வேடமிட்டு திரிவதனால் உலகில் யாருக்கு என்ன நன்மை? ஒருவருக்கும் இல்லை. எனவே மனமே நீ பாவம் செய்யாதிரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 17. சந்தேகம் இல்லாத தங்கம் அதை சார்ந்து கொண்டாலும் தாழ்வில்லா பொங்கம் அந்தம் இல்லாத ஓர் துங்கம் எங்கும் ஆனந்தமாக நிரம்பிய புங்கம். இதுதாங்க அந்த பாடல். அந்தம் அப்படின்னா முடிவு. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மனமே இறைவன் சிறிதும் குற்றமற்றவன், பத்தரை மாற்று தங்கம் போன்றவன், அவனையே கதியென்று நினைப்பவர்க்கு எந்த நாளும் தாழ்வில்லை. இறைவன் முடிவில்லாதவன், எங்கும் ஆனந்தமாய் நிரம்பியவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 18. பாரில் உயர்ந்தது பக்தி அதை பற்றின பேர்கொண்டு மேவரு முக்தி சீரில் உயரற்ற சித்தி யார்க்கும் சித்திக்குமே சிவன் செயலினால் பக்தி. இதுதாங்க அந்த பாடல். பாரில் அப்படின்னா உலகில், முத்தி அப்படின்னா வீடு பேரு, அட்ட சித்தி அப்படின்னா என் வகை சித்திகள். அது என்னென்ன அப்படின்னா அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராத்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் அப்படிங்கிற 8ம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மனமே இவ்வுலகிலேயே உயர்ந்தது பக்தி தான். அதை தவிர வேறு எதுவுமே உயர்ந்ததல்ல. இறைவன் மேல் பக்தன் கொள்ளும் ஆழ்ந்த அன்பே இறுதியில் வீடு பெற்றை அளிக்கும். சிவபெருமான் மேல் தொடர்ந்து பக்தி செலுத்தி வந்தால் அட்டு சித்திகளும் விரைவிலேயே கைகூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 19. அன்பினும் நன்மலர் தூவி பரமானந்த தேவன் அடியினை மேவி இன்பொடு முன்னுடலாவி நாளும் ஈடேற்ற தேடாய் நீ இங்கே கூலாவி. இதுதாங்க இந்த பாடல். பரமானந்த தேவன் அப்படின்னா என்றும் பேரின்பத்திலேயே மூழ்கி இருக்கும் இறைவன். ஆவி அப்படின்னா உயிர். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மனமே அன்பு என்னும் நல்ல மலரினை தூவி பரமானந்த மயமாய் விளங்கும் இறைவனின் திருவடிகளை வணங்குவாயாக. உடல் ஆவி இவ்விரண்டையும் முக்தியடைய செய்ய இவ்வுலகிலேயே தியானத்தின் மூலம் பழகுவாயாக. அவ்வாறு செய்வதற்கு மனமே நீ உன்னை பழக்கிக் கொள்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 20. ஆற்றலும் வீடேற்றம் கண்டு அதற்கான வழியை அறிந்து கொண்டு சீற்றம் இல்லாமலே தொண்டு ஆதி சிவனுக்கு செய்திடில் சேர்ந்திடும் தொண்டு. இதுதாங்க அந்த பாடல்.
சீற்றம் அப்படின்னா கோபம், தொண்டு அப்படின்னா கைமாறு கருதாமல் செய்யும் இறை பணி. ஸோ இந்த பாட்டுக்கான பொருள் என்ன அப்படின்னா, மனமே இம்மண்ணுலகில் பிறந்த பிறப்பை ஒழிக்கும் வழியை அறிந்து கொண்டு வீடு பேறு அடையும் வழியை கண்டு கொண்டு எவ்வித கோபமும் இல்லாமல் மனவெறுப்பும் இல்லாமல் எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கு தொண்டு செய்தால் வீடு பேறு அடையலாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 21. ஆன்மாவால் ஆடிடும் ஆட்டம் தேகத்து ஆன்மா அற்றபோதே ஆம் உடல் வாட்டம் வான்கதி மீதிலே நாட்டம் நாளும் வையில் உனக்கு வருமே கொண்டாட்டம். இதுதாங்க அந்த பாடல். தேகம் அப்படின்னா உடல், வான்கதி அப்படின்னா வீடு பேரு, நாட்டம் அப்படின்னா பெரு விருப்பம், கொண்டாட்டம் அப்படின்னா இன்பம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மனமே இந்த உடலில் ஆன்மா புகுந்து உடலை அதன் விருப்பப்படி ஆட்டி படைக்கிறது. இந்த உடலில் இருந்து ஆன்மா அதாவது உயிர் நீங்கிவிட்டால் இவ்வுடல் வாட்டம் அடைந்து விடுகிறது. வீடு பேறு அடைவதிலேயே நீ பெருவிருப்பம் கொண்டிருந்தால் உனக்கு எப்பொழுதும் இன்பம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 22. எட்டும் இரண்டையும் மோர்ந்து மறையெல்லாம் உனக்குள்ளே ஏகமாய் தேர்ந்து வெட்ட வெளியினை சார்ந்து ஆனந்த வெள்ளத்தின் மூழ்கி மிகு களி கூர்ந்து. இதுதாங்க அந்த பாடல். எட்டும் அப்படின்னா 8 வகையான சித்திகளையும், இரண்டும் அப்படின்னா வாசி எனும் 2 எழுத்தால் ஆன மூச்சு பயிற்சி, ஏகமாய் அப்படின்னா ஒன்றாய், மிகுகளி அப்படின்னா மிகுந்த இன்பம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மனமே வாசி என்னும் மூச்சு பயிற்சியின் மூலம் என் வகை சித்திகளையும் அறிந்து கொண்டு உன்னுள் மறைந்திருக்கும் அனைத்து ரகசியங்களையும் தெரிந்து கொண்டு வெட்ட வெளியாய் திகழும் இறைவனை சார்ந்து ஆனந்த வெள்ளத்தில் மூழ்க வேண்டும். மனமே இதனை நீ உணர்ந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 23. இந்த உலகமும் முள்ளு சற்றும் இச்சை வையாமலே என்னாலும் தள்ளு செந்தேன் வெள்ளம் அதை மொள்ளு ஒன்றன் சிந்தை தித்திக்க தெவிட்ட கொள்ளு. இதுதாங்க அந்த பாடல். இச்சை அப்படின்னா பேராசை. இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மனமே இவ்வுலகம் முள் போன்று துன்பம் நிறைந்தது. எனவே இவ்வுலக வாழ்விலே பேராசை வைக்காமல் அதை உதறி தள்ளுவாயாக. தியான நிலையில் அமர்ந்து அதன் மூலம் கிடைக்கும் பேரின்ப வெள்ளத்தை அனுபவிப்பாயாக. அதனையே தொடர்ந்து உண்பாயாக. அதாவது எப்பொழுதும் யோக நிலையிலேயே அமர்ந்து இறைவனை எண்ணிக்கொண்டிருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 24. பொய்வேதம் தன்னை பாராதே அந்த போதகர் சொற்பத்தி போதவோராதே மைவிழி யாரை சாராதே துன்மார்க்கர்கள் கூட்டத்தின் மகிழ்ந்து சேராதே. இதுதாங்க அந்த பாடல். போதகர் அப்படின்னா மத குருமார்கள், போதம் அப்படின்னா அறிவு, மைவிழியார் அப்படின்னா தீய நடத்தை கொண்ட பெண்கள், துன்மார்க்கர்கள் அப்படின்னா கெட்டவர்கள். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மனமே வேதம் கூறும் செய்திகளை கேட்காதே, அவை இறைவனை அடைய உதவ மாட்டா. வேத நூல் பயின்று அதன்படி தாங்களும் வாழ்வில் கடைபிடிக்காதவர்களாகிய குருமார்களின் அறிவுரையையும் கேட்காதே. கண்ணில் மை தீட்டி வாழ்வை பாழாக்கும் சில தீய பெண்களை சேராதே. தவறான வாழ்க்கைக்கு இட்டு செல்லும் தீயவர்களுடன் விருப்பப்பட்டு சேராதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 25. வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே வைய வினைகள் செய்யாதே கல்லை வீணில் பறவை கண்மீதில் எய்யாதே. இதுதாங்க இந்த பாடல். வையாதே அப்படின்னா திட்டாதே, வையம் அப்படின்னா உலகம், எய்யாதே அப்படின்னா எரியாதே. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மனமே உன்னை திட்டியவர் யாராக இருந்தாலும் அவரை நீயும் திருப்பி திட்டாதே. இவ்வுலக மக்கள் அனைவரும் பொய் சொன்னாலும் நீ மட்டும் பொய் கூறாதே. பிறர் திட்டும்படி பெருக்கும்படியா
மாதிரியான கீழ்த்தரமான செயல்களை செய்யாதே, கல்லை பறவைகள் மீது எரியாதே, இவையெல்லாம் பாவச் செயல்கள், ஒருவர் இவற்றை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 26. சிவம் அன்றி வேறே வேண்டாதே, யாருக்கும் தீங்கான சண்டையை சிறக்க தூண்டாதே, தவநிலை விட்டு தாண்டாதே, நல்ல சன்மார்க்கம் இல்லாத நூலை வேண்டாதே. இதுதாங்க அந்த பாடல். வேண்டாதே அப்படின்னா விரும்பாதே அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மனமே சிவபெருமானை தவிர வேறு தெய்வம் எதனையும் வேண்டாதே, மற்றவர்களுக்குள் தீமையை உண்டாக்கும் சண்டையை தூண்டிவிடாதே, தவநிலையிலிருந்து விலகாதே, சன்மார்க்கம் கற்பிக்கும் நூலை தவிர மற்ற நூல்களை விரும்பாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 27. பாம்பினை பற்றி ஆட்டாதே, உன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே, வேம்பினை உலகில் ஊட்டாதே, உன்றன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே. இதுதாங்க இந்த பாடல். பத்தினிமார்கள் அப்படின்னா கற்பு நெறி தவறாத குலமகளிர், வேம்பு அப்படின்னா வேப்பங்காய். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மனமே பாம்பினை கையில் பிடித்து அவற்றுக்கு எவ்வித தீமையும் செய்யாதே, கற்பு நெறி தவறாத பெண்களை பழிக்காதே, வேம்பு போல கசக்கும் செயல்களையும் பேச்சுக்களையும் உலகில் பரப்பாதே, நான் தான் பெரியவன் என்று ஆணவம் கொண்டு வீராப்புடன் இருக்காதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 28. போற்றன் சடங்கை நன்னாதே, உன்னை புகழ்ந்து பலரிற் புகழ ஒண்ணாதே, சாற்று முன் வாழ்வை எண்ணாதே, பிறர் தாழும் படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே. இதுதாங்க இந்த பாடல். நன்னாதே அப்படின்னா நெருங்காதே, விரும்பாதே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மனமே நீ பூசை முதலிய சடங்குகளை விரும்பாதே, மற்றவர்கள் உன்னை போலியாக புகழ வேண்டும் என எண்ணாதே, பிறர் பழிக்கும் வாழ்வை நினையாதே, பிறர் தாழும் படியான தீய செயல் எதுவும் செய்யாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 29. கஞ்சா புகை பிடியாதே, வெறிக்காட்டி மயங்கியே குடியாதே, அஞ்ச உயிர் மடியாதே, புத்தி அற்ற அஞ்ஞானத்தின் உள் படியாதே. இதுதாங்க அந்த பாடல். அஞ்சுதல் அப்படின்னா பயப்படுதல். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மனமே கஞ்சா என்னும் போதை பொருளையும் பீடி போன்றவற்றையும் புகைக்காதே, இனிய மயக்கம் தரும் என மகிழ்ந்து கல்லை குடியாதே, பயந்து இறக்காதே, புத்தியை மழுங்க வைக்கும் இறையுண்மையை மறுக்கும் நூல்களை படிக்காதே, அவ்வழியில் செல்லாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 30. பத்தியேனு மேனி நாட்டி, தொந்த பந்தம் அற்ற இடம் பார்த்து அதை நீட்டி, சத்தியம் என்றதை ஈட்டி, நாளும் தன்வசமாக்கிக் கொள் சமயங்கள் ஓட்டி. இதுதாங்க இந்த பாடல். தொந்த பந்தம் அப்படின்னா உற்றார் உறவினரிடம் கொள்ளும் இணக்கமான தொடர்பு, சத்தியம் அப்படின்னா உண்மை, ஈட்டி அப்படின்னா ஒன்றாக்கி. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மனமே நீ பக்தி என்னும் உருவாகவே மாறி சொந்த பந்தங்களிலிருந்து விலகி வாய்மையையே எப்பொழுதும் பேசி சமயங்களிலிருந்து நீங்கி இறைவனை யோக சாதனைகள் மூலம் உன் வசமாக்கி கொள்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 31. செப்பரும் பலவித மோகம் எல்லாம் சீ என்று ஒருத்து திடங்கொள் விவேகம், ஒப்பரும் அட்டாங்க யோகம் நன்றாய் ஓர்ந்து அறிவாய் அவற்றுண்மை சம்போகம். இதுதாங்க அந்த பாடல். ஒருத்து அப்படின்னா வெறுத்து, நீக்கி அப்படின்னு சொல்லலாம், விவேகம் அப்படின்னா அறிவு, அட்டாங்க யோகம் அப்படிங்கிறது இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்னும் 8 வகை யோகமாகும். சம்போகம் அப்படின்னா பேரின்பம், அதாவது உண்மையான இன்பம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மனமே எண்ணற்றவையாயிருக்கும் இன்பமெல்லாம் ஒரு நாளில் நம்மை விட்டு சென்றுவிடும், சிற்றின்பங்கள் தான் என எண்ணி சீ இவை இழிந்தவை என அவற்றை விலக்கி உண்மையான இறைவடிவை நாட வேண்டும். இவ்வுலகில் ஈடு இணையற்றதாக விளங்கும் 8 வித யோக முறைகளை நன்கு பயின்று அதுதான் உண்மை இன்பம் என்பதனை மனமே நீ அறிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டு
பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 32. எவ்வகையாக நன்னீதி அவை எல்லாம் அறிந்தே எடுத்து நீ போதி ஒவ்வாது என்ற பல சாதி யாவும் ஒன்று என்று அறிந்தே உணர்ந்துற போதி. இதுதாங்க இந்த பாடல். நன்னீதி அப்படின்னா நல்ல நீதிகள், போதி அப்படின்னா எடுத்து உரைப்பாயாக. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மனமே நல்ல நீதிகள் எந்தெந்த நூல்களில் உள்ளனவோ அவை அனைத்தையும் எடுத்து மக்களுக்கு போதிக்க வேண்டும். பல்வேறு சாதிகளும் அவை மக்களை படுத்தும் பாடுகளும் ஒவ்வாது என்பதை அறிந்து உள்ளுக்குள்ளே குடியிருக்கும் இறைவனை மனமே நீ வணங்குவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 33. கள்ள வேடம் புனையாதே பல கங்கையிலே உன் கடம் நனையாதே கொள்ளை கொள்ள நினையாதே நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே. இதுதாங்க இந்த பாடல். கள்ள வேடம் அப்படின்னா பொய்யான வேடம், கடம் அப்படின்னா உடல், கோல் முனைதல் அப்படின்னா கலகம் உண்டாக்குதல். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மனமே இறைவனை உண்மையான முறையில் நாடாமல் தவம் மறைந்து தீய செய்வதன் பொருட்டு போலிச்சாமியார் வேடம் புனையாதே பாவங்கள் பலவற்றையும் செய்துவிட்டு கங்கையிலே போய் நீராடுவதால் அப்பாவங்கள் போகும் என்று எண்ணாதே. மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்க எண்ணாதே. நட்பாக இருக்கும் போது முகம் மலர பேசி பிரிந்த போது கோல் மூட்டி பகையை வளர்க்காதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 34. எங்கும் சுயப்பிரகாசன் அன்பர் இன்ப இருதயத்து இருந்திடும் வாசன் துங்க அடியவர் தாசன் தன்னை துதிக்கின் பதவி அருளுவன் ஈசன். இதுதாங்க அந்த பாடல். சுயப்பிரகாசன் அப்படின்னா அருள் பெரும் சோதியாக விளங்கும் இறைவன், வாசன் அப்படின்னா வசிப்பவன், துங்க அடியவர் அப்படின்னா தூய்மையான அடியவர்கள், தாசன் அப்படின்னா அடிமையாளன். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மனமே எங்கும் அருள் பெரும் சோதியாக விளங்குபவன் இறைவன், அவன் அன்பர்களின் இதயத்தில் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பவன், அவன் அடியவர்க்கு அடியவன், தன்னை விரும்பி வணங்கும் அடியவர்களுக்கு வீடு பேறு அளிப்பவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்துடன் கடுவெளி சித்தர் அவர்களுடைய பாடல்கள் நிறைவடைந்தன. பரந்த வெற்றிடத்தையே தியானம் செய்து சித்தர் ஆன கடுவெளி சித்தர் அவர்களுடைய அருள் ஆசிகள் நம் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று அவருடைய பாதம் பணிந்து வணங்குகிறேன். மீண்டும் ஒரு சித்தர் பாடல்கள் மற்றும் விளக்க உரை வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.